விருதுநகர் மாவட்டம் நரிக்குடியில் கோவில் கும்பாபிஷேக விழாவில் உணவருந்திய 107 பேர் வாந்தி மயக்கம் ஏற்பட்டு மதுரை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். உடல்நலக் கோளாறு ஏற்பட்டதற்கான காரணம் குறித்து சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். மேலும் விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். ராஜ்குமார், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லலாம். விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி கிராமம் அருகே இருக்கக்கூடிய கல்விமடை கிராமத்துல ஞாயிறு அன்று நடந்த கோவில் கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்டு அன்னதான விருந்து சாப்பிட்டார்கள். அதை சாப்பிட்டவர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டிருந்த நிலையில தற்போது மதுரை அரசு ராஜாட்சி மருத்துவமனையில 107 பேர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி அருகே கல்விமடை கிராமத்துல ஞாயிறு கருப்பசாமி கோவில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இந்த விழாவில் அந்த ஊரு மற்றும் அருகே இருக்கக்கூடிய ஊர்களில் இருந்து சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அந்த விழாவில் அவர்களுக்கு சைவ உணவு அன்னதான வழங்கப்பட்டிருந்தது. அந்த அன்னதானத்தில் கலந்து கொண்டவர்களுக்கு அன்று நள்ளிரவே அதில் சிலருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டிருந்தது. இந்த வாந்தி மயக்கம் ஏற்பட்டிருந்த நிலையில் உடனடியாக 108 ஆம்புலன்ஸ் மூலமாக அருகே இருக்கக்கூடிய ஊர்களுக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர். அப்படி கொண்டு சென்றவர்களில் 200க்கும் மேற்பட்டோர் மதுரை அரசு ராஜாட்சி மருத்துவமனைக்கும் வாந்தி பேதி மயக்கம் ஏற்பட்டிருந்த நிலையில் ஆம்புலன்ஸ் மூலமாக மதுரை அரசு ராஜாட்சி மருத்துவமனைக்கு திங்கட்கிழமை அதிகாலை முதல் கொண்டு வந்து இங்கு சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டிருந்தனர். தற்போது சிகிச்சை பெற்று சிலர் வீடு திரும்பியிருந்த நிலையில மதுரை அரசு ராஜாட்சி மருத்துவமனையில் 41 ஆண்கள், 55 பெண்கள், 11 குழந்தைகள் என 107 பேர் தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார்கள். சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில நோயாளிகளை மருத்துவ நிலைய அதிகாரி சரவணன் பார்வையிட்டு நோயாளிகளிடம் நலம் விசாரித்து சிகிச்சை கொடுத்த விவரம் குறித்து மருத்துவர்களிடமும் அவர் ஆலோசனைகளையும் கேட்டு ஆலோசனையும் வழங்கினார். மருத்துவர் சரவணன் நம்மிடம் கூறும்போது கூட ஊர்கோவில் திருவிழாவில் சாப்பிட்ட உணவில் அல்லது தண்ணீரில் ஏதாவது விஷத்தன்மை உள்ளது எதுவும் கலந்திருக்கலாம், அதற்கு குறித்து ஆய்வுகளும் அங்கு மேற்கொண்டு வருகிறார்கள் என்றும் தற்போது சிகிச்சையில் உள்ளவர்கள் அனைவருமே நலமாக இருப்பதாகவும் இன்று அல்லது நாளைக்குள் வீட்டிற்கு திரும்புவார்கள் என்றும் கூறினார். ஊர் கும்பாபிஷேக விழாவில் அன்னதானம் சாப்பிட்டதில் ஏற்பட்டதன் விளைவாக தண்ணீரில் ஏதும் பிரச்சனை இருக்கிறதா அல்லது கல்விமடை பகுதியில் நிலவியக்கூடிய குடி தண்ணீர் பிரச்சனையில் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்காக ஏதாவது காரணங்கள் இருக்கலாமா என வருவாய்த்துறை சுகாதாரத்துறை அதிகாரிகளும் தொடர்ந்து அங்கு விசாரணை நடத்தி வருகிறார்கள். கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்டவர்களில் 107 பேர் தற்போது மதுரை அரசு ராஜாட்சி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.